ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். பகவத்கீதையை ஒரு குறிப்பிட்ட மதத்திற்குள் அடக்கிவிட முடியாது, அது பாரத நாகரிகத்தின் தார்மீக அறிவியல் என்று நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் பேசியது கவனம் பெற்றுள்ளது. கோவை ஆர்ஷிய வித்யா பரம்பரா அறக்கட்டளை சார்பில் அதன் அறங்காவலர் சுவாமி சர்வானந்தா சரஸ்வதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அதில் தங்களது அறக்கட்டளையை வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை சட்டத்தின் கீழ் பதிவு செய்யக்கோரி 2022 விண்ணப்பித்தோம். ஆனால் 3 ஆண்டுகள் கழித்து எங்கள் விண்ணப்பத்தை மத்திய உள்துறை அமைச்சகம் நிராகரித்துள்ளது. அதை ரத்து செய்து எங்களை பதிவு செய்ய உத்தரவிட வேண்டும் என கூறியிருந்தார். இந்த மனு நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது மத்திய அரசு வழக்கறிஞர் வாதிடுகையில் மனுதாரர் தரப்பு FCRA விதிகளை மீறியுள்ளனர். மேலும் இது ஒரு மத அமைப்பாக தெரிவதால் தேசிய பாதுகாப்பு சார்ந்த கோணத்தில் ஆய்வு செய்யப்பட்டு விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது என தெரிவித்தார். மனுதாரரின் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டதற்கு கூறப்பட்ட காரணங்களை ஆய்வு செய்த நீதிபதி, பகவத்கீதையை சொல்லிக் கொடுப்பதால் மட்டும் ஒரு அமைப்பு மத அமைப்பு என முடிவுக்கு வர முடியாது. பகவத்கீதை என்பது ஒரு மத புத்தகம் அல்ல, அது ஒரு தார்மீக அறிவியல். அலகாபாத் உயர்நீதிமன்றம் ஏற்கனவே இதை பாரதத்தின் தேசிய தர்ம சாஸ்திரமாக அங்கீகரிக்கலாம் என கூறியுள்ளது என்று அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் மகாத்மா காந்தி, மகரிஷி அரவிந்தர், திலகர் போன்ற நமது விடுதலை போராட்ட தலைவர்கள் காலனித்துவ ஆட்சிக்கு எதிராக மக்களை திரட்ட பகவத்கீதையே உத்வேகமாக பயன்படுத்தினர் என்று பகவத்கீதையைப் போலவே வேதாந்தமும் பாரத நாகரிகத்தின் ஒரு பகுதியாகும் என்றும் அவர் கூறினார். யோகாவை பொறுத்தவரை அதை மதத்தின் வழியாக பார்ப்பது தவறானது. அது மன அழுத்தத்தை குறைக்கும் மதச்சார்பற்ற அனுபவம் என வெளிநாட்டு நீதிமன்றங்களை அங்கீகரித்துள்ளன என்று குறிப்பிட்ட நீதிபதி, மனுதாரர் அறக்கட்டளை ஏற்கனவே வருமான வரி சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ளதையும் சுட்டிக்காட்டினார். எனவே மத்திய உள்துறை அமைச்சகத்தின் நிராகரிப்பு உத்தரவை ரத்து செய்த நீதிபதி, மனுதாரரின் விண்ணப்பத்தை மீண்டும் பரிசீலித்து 3 மாதங்களுக்குள் உரிய உத்தரவை பிறப்பிக்குமாறு அதிகாரிகளுக்கு ஆணையிட்டார்.